Jesus Christ, son of David, son of Abraham. மத்தேயு 1:1. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்து. இந்த கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, St. Augustine quotes, Son of God became Son of Man so that the sons of men can become sons of God. மனுமகனான கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதரானார். மனிதர்களாகிய நாம் கடவுளின் பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மனித அவதாரம், த காண்டிசென்ஷன் என்று அழைக்கக்கூடிய அவருடைய தாழ்ச்சி, விண்ணகத்தை விட்டு மண்ணகத்துக்கு வந்து மனிதரின் தன்மை பூண்டு, அதுவும் ஒரு அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கும் அவர் கீழ்ப்படிபவர் ஆனார். ஆகவே அவரை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்து இருக்கும் வண்ணம் வல்லாரும் காண எந்தன் பாசம் அறுத்தானை. திருவாசகம். கல்லாத புல் அறிவில், நான் ஒன்றும் படிக்கவில்லை அல்லது கற்றது கைமண் அளவு, சிற்றறிவு, புல்லறிவு, கடைப்பட்ட நாயேனை, என்னுடைய மதிப்பை பார்த்தேன் என்றால் ஒரு நாய்க்கு சமம், அப்படிப்பட்டவனை வல்லாளனாய் வந்து, வல்லமையான ஆண்டவர் நீர், O Lord, my God, how great you are. ஆண்டவரே நீர் எவ்வளவோ பெரியவர். சங்கீதம் 8. அப்படிப்பட்ட ஆண்டவர் நீர் வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம், மிக மிக அழகாக, மிக மிக நேர்த்தியாக இருக்கின்ற வகையிலே வல்லாரும் காண, வல்லமை மிக்கவர்கள், ஆகா இது எப்படி சாத்தியம்? தேவதாய் நல்ல உதாரணம். எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே. யாரு? சாதாரண நாசரேத்தூர் நங்கை. இறைமகன் அவரிடம் வந்து அவருடைய உதரத்தில் தங்கி இந்த மீட்பின் சரித்திரம், இரட்சணிய யாத்திரிகம் அவருடைய உதரத்திலிருந்து ஆரம்பமாகிறது. வல்லாரும் காண எந்தன் பாசம் அறுத்தானை, என்னுடைய பந்த பாசம், என்னில் இருக்கக்கூடிய இந்த கெட்டோ மென்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய என் எனது என்ற சுயநலத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டாஞ்சொட்டிக்குள் குதிரை ஓட்டுவது என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து என்னை அறுத்து என்னை இந்த உலகிற்கு கொண்டு வந்த பாசத்திற்கு நன்றி. In this world, if a people writes its official history, it will speak of its grandeur. It is a unique, admirable and splendid thing to find a people which in its official history does not hide the sins of its ancestors. இப்பொழுது ஒரு நல்ல நாட்டு நடப்பு உதாரணம் சொல்றோம். அம்மா இறந்துட்டாங்க, எல்லாரும் இறந்தவங்களை பத்தி நல்லது தானே சொல்லுவோம். அதானே ஒரு நாகரிகம், பண்பு, தப்பு ஒண்ணு இல்லை. அவங்க எல்லாம் நல்லது சொல்றாங்க, அம்மா பத்தி நல்லது நல்லது அப்படின்னு. நேற்று எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பெரிய பட்டியலே வந்தது. அம்மா எல்லாரும் நல்லவங்க தான் சொல்றீங்க, இரும்பு மனுஷன் தான் சொல்றீங்க, அவங்க செஞ்சதெல்லாம் பாத்தீங்களா தெரியுமா? இதெல்லாம் பட்டியலிட்டு பார்த்தா இதெல்லாம் நியாயமா? அதையும் ஒரு கண்ணு பார்க்கணும் அப்படின்னாங்க. அதுவும் உண்மைதான். ஏன்னா அவங்க கையில சிக்கினவங்களெல்லாம் நிறைய பேருக்கு என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். நல்ல உதாரணம், எனக்கு
பட்டது என்ன தெரியுமா? இந்த எஸ்எஸ் மியூசிக் காணா போச்சு இல்லையா, ஒண்ணுமில்லாம போச்சு இல்லையா, அது காரணமே அம்மா தான். எனக்கு இத்தனை கோடி கொடுக்கணும், கொடுக்கலன்னா உன்னை உண்டு இல்லாம பண்ணிட முடியாது, ஒண்ணு இல்லாம பண்ணி வச்சுட்டு போச்சு. நியாயமா? இப்படி எத்தனை கதைகள் இருக்கின்றன, பின்னாடி அது வேறு. ஆனால் நாம் நாகரீகம் கருதி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு சரித்திரம் என்றால் ரெண்டும் வரணும், நல்லது வரணும், தீயது வரணும், கெட்டது வரணும், நல்லது வரணும், ரெண்டும் சேர்ந்ததுதான். நன்மையும் தீதும் பிறர் தர வாரா. ஆகவே இந்த உலகத்தினுடைய சரித்திரம் இன்னைக்கு பாருங்க, பல ஆண்டுகளாக நான் ஒரு இளம் குருவாக இருந்த பொழுதெல்லாம் இன்னைக்கு படிக்கிற நற்செய்திய, இது என்ன ஒரு நற்செய்தி, இதை போய் மக்களுக்கு படிச்சு இதனால என்ன கருத்து, அவருக்கு விருப்பம், அவருக்கு விருப்பம், அவருக்கு விருப்பம் அப்படின்னு வரிசையா ஒரு பட்டியல், ஜீனியாலஜி அப்படின்னு ஆபிரகாம் துவக்கி அப்படியே வரும். அவரிடமிருந்து இயேசு கிறிஸ்து தோன்றினார், இது ஒரு 40 தலைமுறை, இது ஒரு 40 தலைமுறை இப்படின்னு படிக்கிறோமே, இது என்ன செய்தி கொடுக்குது அப்படின்னு நினைச்சேன். ஆனால் என்ன அருமையான செய்தி கொடுக்கிறது தெரியுமா? முதல் கருத்து, முன்பெல்லாம் ஓலை எழுத வந்தா குறைஞ்சபட்சம் 3 தலைமுறை சொல்லணும். பொண்ணு இல்ல மாப்பிள்ளையோடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டியில இருந்து சொல்லணும். அப்பா அம்மா சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொன்ன பிறகு ஒரு பக்கம் தாத்தா பாட்டி தான் சொல்லுவாங்க. யாருகிட்ட பரிச்சயம் இருக்குதோ இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டி தெரியாது, அவங்க இந்த ஊரு அந்த ஊருன்னு சொல்லுவாங்க. 3 தலைமுறைக்கே நம்ம முக்குறோம். இத்தனை தலைமுறைகள் சொல்லப்படுகின்றனவே, அதுவே ஒரு ஆச்சரியம். இரண்டாவது முக்கியமான கருத்து, இயேசு கிறிஸ்து ஏதோ வந்தாராம் போனாராம். இட் இஸ் நாட் an accident, it is not a chance, it is not a choice. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் மீட்பின் சரித்திரம். ஆகவே ஆபிரகாமிலிருந்து வரிசையாக வந்து அந்த தாவீதின் குலத்தில் பிறந்தவராக கருதப்படுபவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவது கருத்து. மூன்றாவது, இந்த மீட்பின் சரித்திரத்திலே இந்த ஜீனியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த தலைமுறை அட்டவணையிலே எல்லாமே பெருமைக்குரியவர்கள் ஆக இல்லை, சிறுமைக்குரியவர்களும் அதில் இருந்தார்கள், பாவப்பட்டவர்களும் அதில் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கூட்டணியில் கூட இவர்களும் அந்த சந்ததியில் இருந்தார்கள். ஆகவே எல்லாமே சரியாக இருந்தார்கள். நீதிமான்கள், நேர்மையாளர்கள் என்ற பாவிகளும் அதில் இருந்தார்கள் என்பதையும் பார்க்கலாம். பல பெண்கள் அதில் இருக்கிறார்கள் அந்த அட்டவணையில். அப்படி பார்க்கும் பொழுது Blessed Pope John the 23rd, 23ஆம் அருளப்பர், ஒரு அருமையான மனிதர். எப்படி என்றால், பாப்பானவர் ஆயிட்டாரு. பாப்பானவர் ஆன உடனே அவரு ஜெயிலுக்கு போறார். ஜெயில போய் கைதிகளை சந்திக்கிறார். அந்த கைதிகளில் ஒருவர் அவருக்கு சொந்தக்காரர். ஆகவே எல்லாரையும் சந்திச்சார், அவரையும் சந்திச்சு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்தார். அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல போப்பாண்டவர் சிறைக்கு சென்று கைதிகளை சந்தித்தார், அவருடைய உறவினரையும் சந்தித்தார் என்று ஒரு சாதாரணமான செய்தி. எப்ப? அப்ப இப்ப வந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். கொளுத்துறானுங்க, கொளுத்து. தெரியுமா செய்தி? போப்பானவருடைய உறவினரே ஜெயிலில் இருக்கிறார். இந்த குற்ற பரம்பரையில் வந்தவர் எப்படி போப்பானவராக இருக்க முடியும்? ஆகவே பதவியில் இருந்து ஏறாங்க. வந்திருக்கோம் இல்லையா? நடக்குது இல்லையா நாட்டு நடப்புல? ஆனால் அந்த காலத்தில் நியூஸ் பேப்பர் அப்படி இல்லை. நிறைய இப்ப இந்த வாட்ஸ்அப் வந்ததுனால நல்ல செய்திகள் எல்லாம் அப்படியே போட்டு உடைக்கிற மாதிரி, மூஞ்சி உடைக்கிற மாதிரி. ஒரு செய்தி வந்துச்சு, இவரு கருணாநிதி இப்ப உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அவங்க வீட்டு முருங்கை மரம் உடையவில்லையாம். எதுல? இந்த புயல்ல. ஏயா, இந்த தலைவர் வீட்டு முருங்கை மரம் உடையலன்னு சொல்லிறிய, அங்க ஆஸ்பத்திரியில் நடந்ததை படம் பிடிச்சு போட காணா, இதை மட்டும் முருங்கை மரம் உடையலன்னு சொல்றீங்க. என்னையா ஊடகம்? நியாயம் தானே? எது முக்கியமா அதை காணா, முருங்கை மரம் உடையலையா செய்தி. அப்ப இந்த செய்தி, போப்பானவர் இப்படி தன்னுடைய உறவினரை சந்தித்தார். அவர் ஒரு ஜெயிலில் இருக்கக்கூடியவராம். குற்ற பரம்பரையில் இருப்பவர் எப்படி போப்பானவராக இருக்கலாம்? ஆச்சா போச்சா எப்படி இருக்கும்? அவையெல்லாம் நமக்கு நெற்றிக்கண்ணை திறக்கக்கூடியவர்கள், அகக்கண்களை திறக்கக்கூடியவர்கள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளையும் ஏழைகளையும் நாடி வந்தவர், பாவிகளுடைய சமூகத்தில் இருந்தவர். உலகம் யாவையும் தம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அளவிலா விளையாட்டு உடையார் அவர். இறைவன் எல்லாவற்றையும் தனக்குள் தாங்கிக் கொள்கிறார். அவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் தெரியும். நம்முடைய தாராளம், நம்முடைய தியாகம், நம்முடைய துரோகம், நம்முடைய குறைபாடுகள் அனைத்தையும் அறிபவர் நீர். யாவையும் தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கின்றார் இறைவன். Nothing in the scriptures encourages us to look at it with rose-colored spectacles. இந்த பைபிள்ல இருக்கிறது எல்லாமே அப்படியே அழகான பூக்களை போன்றவைகள் அல்ல. எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் வருது, ஒரு அனுபவம். நெல்லித்தோப்புல ஒரு மலையாளி ஃபாதரை பிரசங்கத்துக்கு கூப்பிட்டிருந்தேன். நல்ல தமிழும் பேசுவார் அவரு. அவர் அந்த திருநாள் சமயத்துல பிரசங்கம் வைக்கும் பொழுது ஒரு நாள் பாவத்தை பத்தி பிரசங்கம் வைக்கணும். அன்னைக்கு பாவ சங்கீதம் பாவத்தை பத்தி வைக்கும் போது பைபிள்ல இருந்து எடுத்து படிக்கிறாரு. அப்ப படிக்கும் பொழுது ஆணோடு ஆண் பெண்ணோடு ஆண் புணர்ந்தார்கள் அப்படின்னு இந்த பாட்காஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயா என்ன இந்த ஃபாதர் கெட்ட கெட்டதெல்லாம் படிக்கிறாரு பைபிள்ல இருந்து அப்படின்னு பிள்ளைங்க எல்லாம் முகத்தை சொலித்தார்கள். பைபிளில் இருப்பது எல்லாமே அப்படியே ரோசி பிக்சர்ஸ் கிடையாது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அவலங்கள், நம்முடைய துரோகங்கள் அனைத்தும் அதில் இருக்கின்றன. எல்லாம் நாம் பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய குறைபாடுகள், இதன் மத்தியிலே இறைவன் எனக்கு அன்புக்குரியவராக இருக்கிறார். இத்தகைய பின்னணியில் இந்த திருவருகை காலத்தில் நாம் ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபம் முடிந்ததும் ஆங்கிலத்தில் ஒரு சில வார்த்தைகள் ஜெபிப்பேன். இன்று நம்முடைய போப்பாண்டவருடைய பிறந்த நாள், 80வது பிறந்த நாள். ஆகவே அவருக்காக ஆங்கிலத்திலும் நான் ஜெபிக்கின்ற இந்த ஜெபத்தை நாம் ஒரு வீடியோ கிளிப்பிங்காக எடுத்து அவருடைய இமெயில் முகவரி என்று கொடுத்திருக்கிறார்கள். 2 முகவரி கொடுத்திருக்கிறார்கள். இமெயில் முகவரி, ட்விட்டர் முகவரி, அவைகளிலும் அனுப்பி வைப்போம் நம்முடைய பங்கின் சார்பாக, இந்த நற்கருணை ஆராதனையின் ஜெபத்தாக. ஆகவே அனைவரும் இந்த கருத்துக்காகவும் ஜெபிப்போம். உணர்ந்தால் இருப்போம். Lord Jesus Christ, you are the Messiah and the Savior of the world, the hope of all nations. Be the ruler of my heart and the king of my home. May there be nothing in my life that is not under your wise rule and care. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே மீட்பெரும் மெசியாவும் உலக அனைத்தின் நம்பிக்கையும் எம் இதய வேந்தனும் எம் மனையாளும் அரசராகவும் இருந்தருளும். உமது அரசாட்சிக்கும் பராமரிப்புக்கும் புறம்பானது யாதொன்றும் என் வாழ்வில் இல்லாமல் போவதாக. Oh my dear loving God, you have given us your Son for our salvation and redemption. As we start the day with the blessings of the Eucharistic Lord, your presence, your love, your care, your concern that we get every day in the morning as a strength to face the challenges of life. As today is the birthday of our Holy Father Francis, we pray for him. We, the people of Ariyanguppam parish, together with the air parishioners of all those people who watch this program in TV, in different channels, in the internet, in YouTube, in our website, all the people together forming in one union. You are the shepherd and we are the people. Tu es Petrus, you are Peter, and upon this rock the church is
built up as our Lord said. Holy Father, may the Lord give you the strength, the courage, the good health, all that you require to face the great challenges of the church, the different continents of the people. You are the supreme pontiff. May the good Lord bless you and keep you. A very happy birthday wish we offer you with this prayer. And we offer the Mass is being followed now for you and all the people, not only here present in the church, but all those people, lot of people all over the world watch our Mass in Anboli TV. It's a great blessing for the people of Tamil language, especially the Sri Lankan people who have been living in the diaspora of different continents of the world, right from Australia to Canada, Norway, Sweden, and so on and so forth. Let all these people offer their prayers today for you, our good Supreme Pontiff. We ask this prayer through Christ our Lord. Amen. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.